வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். ஓட்டுக்கு பணம் வாங்காத, அது ஆசீர்வாதம். அது நீங்கள் சர்ச்சில் இவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நம்ம எந்த போத ஊழியத்தை உலகத்தில் செய்யணும், அது நீங்கள் அதை சொல்லணும். அதுபோல் உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு, அவருடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில வச்சு ஒரு மனிதன் சுத்திட்டு அலைகிறாரு, அவரை பற்றி 4 வார்த்தை உங்க அக்கம் பக்கத்தில் நீக்கி சொல்லணும். கைதட்டிட்டு போயிடாதங்க, சரியா? கைதட்டிட்டு போயிடாதங்க. நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுற்றி அலைகிறது இல்லை. சங்கத்தில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், சீமான் ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறது தூக்குறதா? இவருடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவங்க நீ ஆதரிக்கணும். ஜெயிக்கிறது தூக்குறது, போராட்டமே வெற்றிதான். இதுதான் பைபிள். போராடி ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே, அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான். பைபிளில் யூதாஸ்னு ஒரு கேரக்டர் உண்டு. ஒரு பழைய காலத்து ஒலி சித்திரப்படம் படத்தில் நான் பார்த்துருக்கேன். அதாவது கதை சொல்றாரு, ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு பழங்குடி வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில வருது, இயேசு பிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான், இயேசு பிரான் ஜெயித்து விட்டார், இயேசு பிரானை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார், அவர் தோத்து போயிட்டார். அப்போ ஜெயித்தது யாரு? யூதாஸ் என்று சொல்லி யூதாஸ் வாழ்க என்று எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு அதை பண்ணி? இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். யாரை வாழ்கன்னு சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா? என்ன யூதாஸ் வாழ்க, இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா? அவரு இயேசு சிலுவையில் அறையப்பட்டுட்டாரா? அப்போ யூதாஸ் தான் பெரியவரா? திருடர்கள் பெரியவர்களா? சம்பாதிச்சு ஊழல் படத்தில் சம்பாதிச்சிருக்கவங்களாம் பெரியவங்களா? அப்படியா பைபிள் சொல்லுது? அவங்கள ஆதரிக்கணும்னா பைபிள் நமக்கு சொல்லுது, நீதிக்காக நிற்கிறவர்களை பிடியுங்கள், நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நில்லுங்கள். அதுதான் விவிலியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி. ஆக இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் தான், 4 பேர்கிட்ட பேசுங்க. சீமான் அவர்களை பற்றி, அவருடைய பேச்சுகளை பற்றி 4 பேருக்கு நீங்கள் சொல்லுங்க. அவருடைய யூடியூப்பில் வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் 4 பேருக்கு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்கள் சொந்தக்காரங்க, மாமன், மச்சான், பிள்ளைகள், வேறு பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்க எல்லாம் பார்க்கட்டும். இந்த நாடு ஒரு முடிவு எடுத்தாயிடும். அண்ணனுக்கும் நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறேன், தம்பிக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா, அதாவது பைபிள் படி நான் சொல்கிறேன், இயேசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகலை. தீமையோடு நாம் சமரசத்துக்கு போகவே கூடாது. எந்த தீமையோடு சமரசம் செய்யாது. இந்த தமிழ் மக்கள் அவருடைய தொன்மையான மேன்மை, இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்கள் செய்துட்டே இறைவனை நம்பி அதை செய்யுங்கள், மக்களை நம்பி செய்யுங்கள். மக்கள் மாறுவார்கள். ஏதோ ஒரு காலம் வரும், மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள். இந்த காலத்தில் இளைஞர்கள் புதுசாக தொடங்கின கட்சியில் போயிருக்கிற இளைஞர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் ஐயோன்னு இருக்கு நமக்கு. இப்படி பேசுகிறாங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா? இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு ஒரு சர்ச்சு இல்லையா? அந்த சர்ச்சு, அந்த ஊரில் ஒரு சர்ச்சு இருந்தால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியாக பேசுறதுக்கு, ஒரு நாகரிகமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கலையா? என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு? திக்குன்னு இருக்கு. சில பிள்ளைகள் பைக்கில் யூடியூப்ல பேசுறதை பார்த்தா, புதுசாக ஆரம்பிச்ச கட்சிகளுடைய பிள்ளைகள் பேசுறதை பார்த்தா திக்குன்னு இருக்கு. என்ன எங்கே போயிட்டு இருக்கோம்? இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்கோம். நீங்கள் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எல்லாரும் கேடஸ், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்லை. நீங்கள்லாம் கேடஸ்னா என்னது? தளபதிகள். நம்ம எல்லாம் தளபதிகள். 4 பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாமல் நம்ம தூங்கவே கூடாது. 4 பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாமல் நம்ம தூங்கவே கூடாது. 2026 ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும். கண்டிப்பாக நிகழ்ந்துரும்ங்கிறது
என்னால் திட்டமாக ஒன்றும் சொல்ல முடியல. நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. உங்கள்கிட்ட மண்டை சரியில்லை, நிறைய மோசமாக இருக்குது. அதனால் ரொம்ப திட்டமாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்கிற பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளர். அவருடைய பேச்சு, செயல்பாடுகள் உண்மையான ஒரு நேர்மையாளர் என்றவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் நான் சொன்னதை மறந்துடாது. இவரே என் அன்பார்ந்த மகன். இவரை குறித்து நான் கூறிப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, பேராயர் நம்ம தீர்ப்பினுடைய ரத்தின சுருக்கத்தை சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பை இப்போது நான் வாசிக்கின்றேன். அதை ஒரு பட்டயமாக வடித்திருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். அதை அண்ணன் சீமானவரிடம் இப்போது நாம் ஒப்படைப்போம். மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு